Hi, hello and assalamu alaikum friends. Welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல பார்க்க போற ரெசிபி சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். இறா வறுவல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல. வெறும் மசாலா பொருட்கள் மட்டுமே போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ இறா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு pan எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுல நான் வந்து வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்க்க போறேன். இஞ்சி நான் சேர்க்கல பாருங்க. 2 பாதி அளவு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் பூண்டு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கேஸை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அடுப்பு வேகமா எரிஞ்சதுன்னா தீஞ்சிடும். இதுல நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்திருக்கேன். சீரக பொடி 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், மிளகு தூள் சேர்த்திருக்கேன். அடுத்தது இதில் வந்து எனக்கு லைட்டாக அந்த இறா மேலே மசாலா ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கணுன்றதுனால ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேன். அதை வந்து எக்ஸிட் பண்ண தேவையில்லை, அந்தளவு மட்டுமே போட்டால் போதும். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விடாதீங்க. ஏன்னா மசாலா பொருட்கள் மட்டும் இருக்கிறதுனால தீய ஆரம்பிக்கும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சிருச்சுன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா ஓரத்துலலாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மசாலா கொதிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். இதில் ஆயில் எல்லாம் தனியாக வந்துருச்சு. உள்ள மசாலாவும் நல்லா கிரேவி திக்கான மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜஸில் நம்ம வச்சுருக்க ப்ரானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துட்டேன், அதனால் இப்போ நம்ம ப்ரானை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, சூப்பராக இருக்குல்ல இறாலும் பார்க்க. இதில் போட்டு எல்லாம் கலந்து விட்டுருங்க. இப்போது நான் இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இறாலேருந்தே தண்ணி நிறைய வரும். ஸோ நான் அதுக்கு தனியாக இதில் தண்ணி ஆட் பண்ணலை. எந்த அளவு தண்ணி வருதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நம்ம அப்படியே மூடி போட்டும் வைக்கலாம், இல்லை அப்படியே ஓப்பனாகவும் இருக்கலாம். நிறைய தண்ணி இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி வச்சதே நல்லது. சீக்கிரமாக தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். நம்ம மசாலா ஆல்ரெடி நல்லா குக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்தளவு தண்ணி விட்டுருக்கு. இதில் இறா வந்து எப்பயுமே கொஞ்சம் இனிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் நான் எனக்கு காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுனால நான் இன்னும் நல்லா ட்ரையாக பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து பெரட்டி விட்டுட்டு இருக்க போகிறேன். பாருங்கள், ட்ரையாக ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு காரம் அப்படியே கம்மியாகிடுச்சு என்ன பண்ணணுன்னா பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. பாருங்கள், சூப்பரான இறா ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப நல்லா எம்மியாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல சைட் டிஷ், நல்ல ரெசிபி. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இதில் நம்ம கடைசியாக புதினா, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே வேலை கிடையாது, முடிஞ்சுது. சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.